ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல ஒரு வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுறீங்க, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு கிரியேட்டராக இருக்கீங்க, இல்லை ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கூட, ஸோ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் பெர்ஃபெக்டாக பண்ணணும், அதுக்கு நல்ல ஒரு ஆப் சஜஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ இதை பொறுத்து இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பை உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுறேன். அதாவது ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் வீடியோ எடிட்டிங் ஆப் பற்றி. ஸோ அந்த ஒரு வீடியோ பார்க்கலன்னா ஐகார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஒரு எடிட்டிங் ஆப்பை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இது பர்சனலாக தோணுனதால உங்ககிட்ட இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வித்தவுட் வாட்டர் மார்க்கில் ஒரு ஃப்ரீயாக அவைலபிளாக ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல ஆப் வந்து சஜஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஆப்பை சஜஷன் பண்ணுவேன். ஸோ என்ன ஆப் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி இதை பற்றின ஃபுல் டுட்டோரியலும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ இதை பற்றி தான் இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மை மூவி. இந்த ஆப் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு ஆப்பை பற்றின ஃபுல் டுட்டோரியலும் இந்த ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், பாருங்கள். கைஸ் இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் வந்து என்னுடைய ப்ளே ஸ்டோர் ஆப்பில் நான் வந்து ஜஸ்ட்டு சர்ச் பண்ணுறேன் மை மூவி அப்படிங்கிறத. சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் அந்த ஆப் வரும். ஸோ இதுதான் அந்த ஆப். ஜஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ 43 MB தான், பெருசாக வந்து ஸ்டோரேஜ் இஷ்யூ எதுவுமே வராது. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் அலோவ் பர்மிஷன் கேட்கும், நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வீடியோ, அதுக்கப்புறம் ரேட் கொடுக்குற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா மை மூவிக்கு ரைட் சைடில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன், அதுக்கு கிட்ட இந்த கிரீடம் மாதிரி கொடுத்து ப்ரீமியம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீமியம் ஆப்ஷன் அப்படின்னு வரும்போது கோ டு சப்ஸ்க்ரைப் பண்ணி கோ டு சப்ஸ்கிரைப் கொடுத்து பார்த்தா 1 மந்த்துக்கு 80 ரூபா, 1 இயருக்கு 820, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பர்ச்சேஸ் 1350. ஸோ 1 இயருக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து ஒன் டைமே நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி 1350 ரூபாய்க்கு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க ப்ரீமியம் யூசர் அப்படின்னு சொன்னால் ரீஸ்டோர் கொடுத்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து வந்துடும். நான் வந்து ப்ரீமியம் யூசர் விஐபி யூசர் கிடையாது அப்படிங்கிறதால எனக்கு வந்து வரல. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதை நான் கிளியராக சொல்லிட்டேன். இது போக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்க்குள்ளே நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ வீடியோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய வீடியோ வரும். அது போக ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணாலும் ஃபோட்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து டேட்டா வந்து நீங்கள் ஆஃப் பண்ணியே வச்சுக்கலாம். பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து இதுக்கு தேவையில்லை, எடிட்டிங் அதுதானே. ஸோ அதனால தான் ஜஸ்ட் வந்து வீடியோ சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணவொடனே உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நான் பாஸ் பண்ணிட்டு இந்த வாட்டர் மார்க் இருக்குது பார்த்தீங்களா மை மூவி அப்படின்னு, அதுக்கிட்ட டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ டெலிட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ரிமூவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மை மூவி ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்து, அதாவது ப்ரீமியம் டிரான்சாக்ஷன், எஃபெக்ட், வாட்டர் மார்க், நோ வாட்டர் மார்க், அதுக்கப்புறம் நோ ஆட்ஸ், இந்த மாதிரினா ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ அது போக உங்களுக்கு ஃப்ரீயாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். சம்டைம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் ஷோ ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். ஸோ சம்டைம் இது வந்து ரிமூவ் ஆட்டோமேட்டிக்காக ஆகும் டேட்டா வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கும் போது. ஸோ சில டைம் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரத்தான் செய்யும். நான் இப்போ சடனாக ஆன் பண்ணதால். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி டைம் உங்களுக்கு வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து இந்த ஆங்கிள் தான் நமக்கு யூடியூப் வீடியோ எடிட் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை தவிர்த்து மற்ற எல்லா ஆப்ஷனுமே நல்லா தான் இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் ரீடோ அன்டூ ஆப்ஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அன்டூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம், அடுத்து ரீடோவும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஆங்கிளில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஆங்கிளில் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஒரிஜினல் ஆங்கிள் இருக்கிறதையும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து யூடியூப்க்கு வந்து 16:9. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் அப்படின்னு வரும்போது அந்த கலர் கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனும் இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்களே ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கோங்க. இதை சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகும். ஸோ அதனால தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துல எடிட் பண்ணணும் அந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். மியூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வால்யூம் 100% இருக்குது, அதில் 200% கூட வைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு க்ராப் பண்ணுற ஆப்ஷன், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் ஆப்ஷன், அப்படியே உங்களுடைய வீடியோ ரிவர்ஸில் கொடுக்கலாம், ரொட்டேட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பி பண்ணலாம். அந்த ஃபோல்டர் அப்படியே காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு வீடியோ அப்படியே காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் எல்லாம் முடிஞ்சவொடனே டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது தேவையில்லைன்னா மறுபடியும் நீங்கள் அன்டூ கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
ஃபில்ட்ரு எஃபெக்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீமியம் ஆப்ஷன் இதில் நிறைய இருக்கும். ப்ரீமியம் ஆப்ஷன் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ப்ரீமியம் ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு வரும்போது இதில் நிறைய ப்ரீமியம்கான விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரீமியம் அதுக்கப்புறம் ஃப்ரீ இந்த 2 ஆப்ஷனில் உங்களுக்கு ப்ரீமியம் ஒரு வேலை வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மியூசிக்ஸும் அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஆன்லைன் அப்படின்னு வரும்போது அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நெட்டு வந்து நான் ஆன் பண்ணாதால் உங்களுக்கு வந்து அப்படி காட்டுது. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வாய்ஸ் ஓவர் வந்து நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம்னா அதுக்கு கிளிக் டு ரெக்கார்ட் அப்படின்னு இருக்குது. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அலோ பர்மிஷன் கேட்காங்க. நான் ஜஸ்ட் டினே கொடுத்துருந்தேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அலோ கொடுக்கல. ஸோ ஏன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறதில்ல. ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தால் அலோ கொடுத்துக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான எடிட்டிங் ஆப்க்கான பக்காவான ஒரு மொபைலுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் தேவையோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் முக்கியமான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக தோணுது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்குன்ற வந்து சஜஷன் பண்ணேன். அது போக உங்களுக்கு ஏதாவது இமேஜஸ் வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்குன்னே இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டிக்கரில் போய் நீங்கள் லேயருக்கான ஆப்ஷனில் சூஸ் பண்ணி நீங்கள் லேயர் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே பக்காவாக இருக்குது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மீடியம் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி, லோ குவாலிட்டி இந்த மாதிரி இருக்கும். ஸோ கம்பேர் டு அதர் வீடியோ எடிட்டிங் ஆப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபைல் சைஸ் அப்படின்னு வரும்போது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்தளவுக்கு அதிகமாக போகலை. ஈவன் ஹை குவாலிட்டியில் நீங்கள் வச்சாலும் கூட. ஸோ அதுதான் எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்தது. அது போக குவாலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதில் இருக்குது. அப் டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ லோவாகவே வச்சுக்கிட்டேன். ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறதால எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி லோடிங் ஆகி 100% முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிரும். எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறமும் அந்த ஃபைல் லைக் நார்மலாக எடிட்டிங் ஆப்பில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த ஒரு வீடியோ செக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இதில் வீடியோ எடிட்டிங் ஆப்பில் வந்து ஜஸ்ட்டு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி, அதுக்கப்புறம் ரீநேம், டெலிட் இருக்கும். ஸோ காப்பி பண்ணால் அதே காப்பி பண்ணி ஏதாவது குறிப்பிட்ட இடத்துல உங்களுக்கு கட் பண்ணி வேறு ஃபோல்டராக நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணோம் அதுலேயே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ வந்து டெலிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். ஸோ மை ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் டிராஃப்ட், இது வந்து டிராஃப்ட்டு. ஸோ மை ஒர்க் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே இருக்கும். ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப் டு எண்ட் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எடிட்டிங் ஆப்பை பற்றினா ஃபுல் டுட்டோரியலும் சொல்லணும். அதே மாதிரி இந்த ஒரு எடிட்டிங் ஆப் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டை தருது, அதே சமயம் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லணும்னு நினச்சேன். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வரும்போது ஒரே ஒரு விஷயம் தான். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து மொபைலில் எடிட் பண்ணும்போது, அதுவும் ஒரு யூடியூப் வீடியோ எடிட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மூடில் தான் இது வந்து நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பக்காவான ஒரு ஆப், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பிடிச்சிருந்ததுனால உங்க கூட ஷேர் பண்ணேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கையில் மட்டும் சந்தேகங்கள் தட்டுறதுனா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறதா என்னோட ஐடி. எல்லா ஐடியினுடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு ஒரு நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.